எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அமாவாசை சமையலுங்க. கொஞ்சமாக பருப்பு போட்டு 50க்கும் கம்மியாக பருப்பு போட்டு வெறும் 4 கத்திரிக்காய் போட்டு ரொம்ப ஈஸியான சாம்பாருங்க. அதுக்கப்புறம் ரசமும் மிக்ஸி ஜார்லேயே பெருங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி, தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து 2 பல்ஸ் விட்டு ஈஸியாக ரசம் தாளிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக காலையில் அவசரமாக வேலைக்கு போகிறவங்க சமைக்கும்போது இந்த மாதிரி சமையல் பண்ணுங்கள். பருப்பை நல்லா 4 விசில் விட்டுருங்க. நல்லா நைஸாக விட்டுருங்க. சாம்பாரும் திக்னஸ் வரும், கொஞ்சம் உங்களுக்கு கூடவே கிடைக்கும். இது கண்டிப்பாக 3 பேர் சாப்பிட்லாம். 50க்கும் கம்மியாக போட்டாலே 3 பேர் சாப்பிட்லாம். 50 கிராம் போட்டால் 4 பேர் சாப்பிட்லாம் சாம்பார். எனக்கு தெரிஞ்ச அளவை நான் சொல்கிறேங்க. எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு போட்டு பருப்பை கடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துட்டேங்க. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. இந்த மாதிரி சாம்பார் ஈஸியாக வச்சு சீக்கிரமே சாமி கும்பிட்டுடலாம். நமக்கு முடியாத அன்றைக்கி, செய்ய முடியாத அன்றைக்கி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி உடம்பு முடியல, அதனால் நான் சீக்கிரம் இன்றைக்கி சமைச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். இப்போ கத்திரிக்காயெலாம் நல்லா வந்துருச்சு. புளி ஊற்றியாச்சு. பக்கத்துலேயே ஒரு வானல் வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. பருப்பில் நான் பெருங்காயம் போடலை, அதனால் தாளிக்கும் போது போட்டுக்கிட்டேன். இன்னுமே வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடுங்க. கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி கண்டிப்பாக போடணும். கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடுங்க. இப்போ ஒரே ஒரு வாழைக்காய் நல்லா ரவுண்டாக அரிஞ்சு தண்ணியில் நல்லா அலசி வடிகட்டி வச்சுருக்கேன். நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், ஒரு வாழைக்காய்க்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இந்த காரம் கரெக்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா பெரட்டி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா முறுமுறுன்னு தோசைக்கல்லில் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ சமையல் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் சாம்பார், வாழைக்காய் முறுமுறுன்னு வறுத்தாச்சு. ரசம், சூப்பர் ரசங்க. நல்லா தக்காளி சேர்த்து ரசம் வச்சு வைங்க. புளி கம்மி பண்ணிடுங்க, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்து